ஒரு காலத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அமைதியாக சுழன்று கொண்டிருந்தது. ஆனால் காலம் செல்லச் செல்ல தர்மம் குறைந்து அதர்மம் உயரத் தொடங்கியது. அந்த சமயங்களில் உலகத்தை காக்க பரம்பொருளான விஷ்ணு பல அவதாரங்களாக அவதரித்தார். அந்த அவதாரங்களின் பயணம் இதோ. மகாப்பிரளயம் ஏற்பட்ட ஒரு காலம் உலகமே நீரில் மூழ்கியிருந்தது. அப்போது மனு என்ற முனிவர் மட்டும் உயிருடன் இருந்தார். ஒருநாள் அவரது கைகளில் ஒரு சிறிய மீன் தோன்றியது. என்னை காப்பாற்று என்று அது கேட்டது. மனு அதை பாதுகாத்தார். ஆனால் அந்த மீன் நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டே சென்றது. இறுதியில் அது விஷ்ணுவாக வெளிப்பட்டு வரவிருக்கும் பெரு அழிவை எச்சரித்தார், மத்ஸ்ய அவதாரமாக. அவர் மனுவின் படகை பாதுகாத்து உயிர்களின் புதிய ஆரம்பத்தை உறுதி செய்தார். அதன் பிறகு தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தத்தைப் பெற பார்க்கடலை கடைக்கத் தொடங்கினர். மலை மூழ்கத் தொடங்கிய போது விஷ்ணு கூர்ம அவதாரமாகி அந்த மலையைத் தனது முதுகில் தாங்கினார். இதனால் உலகிற்கு சமநிலை மீண்டும் கிடைத்தது. அடுத்ததாக ஹிரண்யாக்ஷன் பூமியை கடலின் அடியில் மறைத்தான். அப்போது வராக அவதாரமாக விஷ்ணு வந்து அசுரனை அழித்து பூமியை மீட்டார். இவ்வாறு உலகம் மீண்டும் உயிர் பெற்றது. ஆனால் அதர்மம் இன்னும் முற்றிலும் அழியவில்லை. ஹிரண்யகசிபு அவன் அகம்பாவத்தில் மூழ்கி தன்னை யாராலும் கொல்ல முடியாது என்று எண்ணினான். ஆனால் அவனுடைய மகன் பிரல்லாதன் விஷ்ணுவின் பக்தன். அந்த பக்தியை காப்பாற்ற விஷ்ணு நரசிம்ம அவதாரமாக தூணிலிருந்து வெளிப்பட்டு அசுரனை அழித்தார். இது பக்தி எப்போதும் காப்பாற்றும் என்ற உண்மையை உணர்த்தியது. பின்னர் மகாபலி ஒரு நல்ல அரசன். ஆனால் அகம்பாவம் உயர்ந்தது. வாமனன் ஒரு சிறுவனாக வந்து 3 அடிகள் நிலம் கேட்டார். ஒரே கணத்தில் உலகமே அளந்தார். மகாபலி தன் தலையை அர்ப்பணித்தான். அது தாழ்மையின் வெற்றி. அதன்பின் அநீதி அதிகரித்த போது பரசுராமர் அதனை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். பின்னர் ராம அவதாரம் மனித வாழ்க்கையின் உச்சமாக விளங்கியது. தந்தையின் வாக்கிற்காக வனவாசம், மனைவியை மீட்க போராட்டம், தர்மத்தைக் காக்க வாழ்நாள் முழுவதும் போராட்டம். ராமன் ஒரு அரசன் மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை முறையே. அடுத்து பாலராமர், வலிமையும் எளிமையும் சேர்ந்த உருவம். பின்னர் கிருஷ்ணர், அன்பு, ஞானம், தந்திரம் அனைத்தும் சேர்ந்த அவதாரம். குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு அவர் கூறிய ஒரு வரி, உன் கடமையை செய், பலனைப் பற்றி சிந்திக்காதே. இன்று வரை அது மனித வாழ்க்கையின் வழிகாட்டி. இறுதியாக கல்கி அவதாரம் இன்னும் வரவில்லை. ஆனால் ஒருநாள் அதர்மம் உச்சத்தை அடையும் போது விஷ்ணு வெள்ளை குதிரையில் தோன்றி உலகத்தை மீண்டும் சுத்தப்படுத்துவார். இவ்வாறு தசாவதாரம் ஒரு கதை மட்டுமல்ல, அது மனித வாழ்க்கையின் வளர்ச்சி, தர்மத்தின் பயணம் மற்றும் உண்மையின் வெற்றி.